விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக சார்பில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா அவர்கள் தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொள்கிறார். அதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அன்னியூர் சிவாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அன்னியூர் சிவாவிற்கு சட்டமன்ற உறுப்பினராக சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த திமுகவை சார்ந்த புகழேந்தி உடல்நலக் குறைவு காரணமாக மரணமடைந்தார். இதையடுத்து விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை சந்தித்தது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக சார்பில் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயா உட்பட 29 பேர் போட்டியிட்டனர். வழிநடத்திருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர், மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மற்றும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவருடைய முன்னிலையில் நான் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டேன். நம்முடைய தமிழக முதல்வரின் 3 ஆண்டு கால சாதனைக்கு கிடைத்த இந்த வெற்றியை தொடர்ந்து மக்களுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுரையின்படியும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுரையின்படியும் தொகுதி மக்களுக்கு வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்வேன். வாக்களித்த வாக்காளர்களுக்கு மட்டுமல்லாமல் வாக்களிக்காத வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து தருவேன். நன்றி, வணக்கம்.